வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் கட்சி நடத்த இருக்கக்கூடிய மாநாட்டை மையப்படுத்தி ஒரு 3 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. வழக்கத்திற்கு மாறான சில வார்த்தைகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. ஒரு 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன், தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழன் இல்லைங்களா, தமிழன், அதே போல மற்றொரு அரசியல் விமர்சகர் ராஜசேகர் மற்றும் வழக்கறிஞர் பத்திரிகையாளர் கோடாங்கி ஆப்ரஹாம். 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போலாம். 4 பேருக்குமே வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். வணக்கம் ராஜசேகர் சார், நீங்க இந்த அறிக்கையை படிச்சீங்களா? அந்த அறிக்கையில குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த 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 நிகழ்ச்சியை நடத்துவதற்கே எங்களை உந்தி தள்ளியது. அது என்னன்னா, 2வது பக்கத்தில் ஒரு 4வது பேராவா இருக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல சாதாரண இயக்கம் அன்று, இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும் படைன்னு சொல்லிட்டு. சார், தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது சார். இவர் ரொம்ப சாதாரண அரசியல் இயக்கம் அன்று அப்படின்ட்டு சொல்லுவது, யாரையாச்சும் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்ட்டு நாம் ஏதாவது யோசிக்கலாமா, சந்தேகப்படலாமா? முதலாவதாக நடிகர் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, நல்லது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள், இந்த இவருடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் ரசிகர்களை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா அவருடைய ஃபவுண்டேஷன் அவருடைய திரைப்படத்தில் அவருடைய ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் தான் அவருடைய கட்சி தொண்டர்கள் இப்ப ஆரம்ப கட்டத்துல. ஏன்னா நீங்க பார்க்கணும், அவர் கூட இப்போ, அதாவது பிஃபோர் அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச்சோ, இப்போ அவருடைய மாநாட்டுக்கோ, இல்லைன்னா ஃபியூச்சர்ல எப்படி இந்த மோமெண்ட் வரைக்கும் யார் யார் பொலிட்டிக்கல் நாலேஜ் ஆர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள யாராவது இருக்கிறாங்களான்னா யாரும், எனக்கு என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் யாரும் இருக்கிற மாதிரி. பாண்டிச்சேரியை சேர்ந்த புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அவருடைய தலைமை பொறுப்புல இருக்கார், அவர் கீழே. மற்றபடி அவருடைய ரசிகர் மன்றத்தினர், கட்சி மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அவர் போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கான அவர்களுடைய முறை, அவர்களுக்கு தெரிந்த வழிமுறை. அதுல அவர் ஒரு கட்சி ரசிகர்களையும் கட்சி உறுப்பினர்களையும் உற்சாகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது தவறல்ல. ஒன்று. 2வது முக்கியமா நீங்க பார்க்கணும், அவர் மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை, நாங்க மட்டும்தான் ஓஸ்தி, அவங்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல. அதை நீங்க எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஒருத்தருடைய இண்டிவிஜுவலோடைய விருப்பம். ஆனால் அவர் சொல்லலாமா? இல்ல இருங்க, நான் டிஃபெண்ட் பண்ணல, மை அண்டர்ஸ்டாண்டிங். இத ஒரு வகையா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகை, மத்தவங்களாம் ஒன்னும் செல்ஃப் எடுக்காத கட்சி, சீமான் கட்சி, அதிமுக 3ஆ பிரிஞ்சு போச்சு, அப்புறமா பல கட்சிகள், மொத்தம் ஒரு 3400 கட்சிகள் தேர்தல் ஆணையத்துல இந்தியா முழுவதும் பதிவு பண்ணிருக்காங்க. அதுல நிறைய ஒரு 100 பேர் இருந்தா ஒரு அரசியல் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லா கட்சியும் அவர் சொல்லிடலாம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அவர் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கலாம், அவர் உற்சாகப்படுத்துறதுக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு ஒரு மாஸ் ஃபாலோயிங் ஆஃப் சினிமா ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. பொலிட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா ஆவாதான் தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெறணும். அவருடைய உள்ளாட்சி தேர்தல் அங்கங்க
ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்காங்க, பலரும் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனா தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அது மட்டும் போதாது. அவர் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மன்றத்துல சென்று வாக்குகளை பெற்று இருக்கிற, அதாவது அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், இவங்க தான் பெரிய ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டில இப்ப ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டில சீமான் கட்சியும் வந்துச்சு, பாமக வந்துச்சு. ஆனா அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏராளமா இருக்குது. 100க்கு மேற்பட்ட அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. விஜய் கட்சியும் ஆஸ் ஆன் டேட் இஸ் நாட் a recognized political party. ஏன்னா அவங்க வந்து ஒரு 8% அண்ட் அபவ் எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து he might, அது நீங்க கேட்ட மாதிரி அதை வந்து எப்படி வேணா இன்சினுவேட் பண்ணலாம், எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா அதை அர்த்தமாக்கலாம். எப்படின்னா இந்த லெட்டரை அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சொல்லிருக்கலாம், இல்ல மற்ற கட்சிகளையும் சொல்லிருக்கலாம், எது வேணா சொல்லலாம், எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். பட் அது ஒரு குற்றம் கிடையாது. அவர் 3 பக்கத்துல அவர் மாநாட்டுல வந்து நாங்க சொல்லுவோம்னு சொல்றாரு. ஒரே ஒரு குறை தான் என்னுடைய குறை, பர்சனல் குறை. அது ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் ஆகின்றன அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து இன்னும் பொது வெளியில அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன செய்ய போகிறார், அதாவது சினிமா டயலாக் பாருங்க, டோட்டல் ரியல் லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் அப்படியே ஆப்போசிட் தான். ரீல்ல சினிமால பேசுறது அரசியல் மேடையில பேசுறது எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள், ஏன் சவுத் இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸும் வாக்காளர்கள் ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய படித்தவர்கள், லிட்ரஸி ரேட் ரொம்ப அதிகம். நீங்க சினிமால பஞ்ச் டயலாக் பேசி அதையே நீங்க வந்து மேடையில பேசினா மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, கமலஹாசன் கட்சிய கூட கட்சி ஆரம்பிக்க ஒரு வருடம் கூட இருந்து அவர் பேசியதெல்லாம் பார்த்து விட்டு அவர் கட்சி அபிஷியல் லான்ச் பண்ண பிறகு ஒரு 3 மாசம் அவரோட பயணித்து விட்டு இது நம்மளுக்கு வந்து ஒத்து போகாது விலகி வந்தவன் நான். அதனால மக்களுடைய மனநிலை, த பல்ஸ் ஆஃப் தி காமன் மேன் வந்து ஆப்போசிட் டு தி சினிமா மைண்ட் செட் தான். சினிமா பார்ப்பவர்கள் ரசிகர்கள் மைண்ட் செட் தான். அப்படி இருந்தா நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் ஆரம்பிச்சார் கட்சி, அவரு வந்து ஒரு டிசாஸ்டர். அதே மாதிரி சிரஞ்சீவி இனிஷியலா கொஞ்சம் பெருசா வந்துச்சு, அவர் காணாம போயிட்டார் பொலிட்டிக்கல் பார்ட்டியா. சோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு முன்னாடி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜயகாந்த் எஸ் வாஸ் இனிஷியலி சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, லேட்டர் ஆன் அது அப்படியே விதர் அவுட் ஆயிடுச்சு, அப்படியே மறைஞ்சு விட்டது. சோ விஜய்க்கு இருக்கிற நடிகர் விஜய் தாவேகா தலைவருக்கு ஒரு மாஸ் ஃபாலோயிங் இருக்குது. பட் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா அரசியல் கட்சியில, அது ஓட்டா மாறி வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அன்றைய சூழல் தான் பேச முடியும். பட் இன்றைக்கு வந்து அவர் அறிக்கை விட்டுருக்காரு, மாநாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்றாரு. 10,000 பேர் மாநாட்டுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவரு அவ்வளவு பெரிய மாஸ் ஆக்டர், இவ்வளவு ஃபாலோயிங் வச்சு 10,000 பேர், அவர் 10 லட்சம் பேர் வர்றது பெரிய விஷயம்.